நான் உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா காத்திருந்தேன். இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க அடுத்த தடவை வரும்போது நான் உங்களை கண்டிப்பா வந்து பாப்பேன். நான் இனிமேல் இங்க எப்பவும் திரும்பி வர மாட்டேன். எப்பவுமே வர எண்ணம் இல்லை. திரும்ப வர மாட்டீங்களா? திரும்ப வரக்கூடாதுன்னு தான் போறேன். ஏதோ ஒரு நினைவு என்னை இங்கிருந்து விரட்டுது. அதுக்காக நீங்க எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளவு தூரம் பிரிஞ்சு போகணுமா என்ன? உங்களால அங்க நிம்மதியா இருக்க முடியாதே. எனக்கு தெரியும். ஆனா அந்த நினைவு அழிக்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல. ஆனா எனக்கு நீங்க பேசுறத கேட்டதும் எனக்கு அந்த ஞாபகம் அதிகமாகுது. நினைவுகள் எப்பவும் மனசு விட்டு போகாது. இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நினைவுகள் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதை ஏமாத்திட்டு உங்களால பொய்யா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க ராதிகா. உறவு எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் நான் இவ்வளவு தூரம் விலகி போறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். என் விதி உங்களை பார்க்க கூட விடல. நான் இவ்வளவு தூரம் போறேன்னு தெரிஞ்சும் நீங்க கூட என்ன பார்க்கணும்னு வரல. அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை கண்டிப்பா பார்ப்பேன். நீங்களும் விஷாக்காவும் நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க. உங்களை பார்த்துக்கோங்க. அப்ப சரி சம்பந்தி, எங்களுக்கு உத்தரவு தாங்க. அம்மா தேவகி வாங்க. இப்ப எங்க போறீங்க சம்பந்தி? நாளைக்கு காலையில கோயில் விஷயமா பூஜை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லி இருந்தேனே. நிச்சயமா கலந்துக்கிறோம் சம்பந்தி. அதுக்குள்ள எங்க அவசரமா கிளம்புறீங்க?
சம்பந்தி, நாங்க உங்க கோவில் பக்கத்துல உள்ள தர்மசாலாவுல தங்க போறோம். அட, திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? நீங்க வரணும் தானே நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க எல்லாருமே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். நீங்க எல்லாரும் எங்க கூட தங்குங்க. அது எப்படி சம்பந்தி? உங்களை தர்மசாலையில போய் தங்க விடுவோமா? சம்பந்தி, நாம எல்லாருமே ஒரே குடும்பம். நீங்களும் எங்க கூட இங்கேயே தான் தங்கணும். நாங்க தங்கலாம் சம்பந்தி. நாங்க ஒரு விஷயத்த மறக்க கூடாது இல்ல, இது எங்க பொண்ணு புகுந்த வீடாச்சே. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சம்பந்தி. இதோ தேவா வந்தாச்சு. தேவா, எங்க போயிருந்தப்பா? தேவா, சொல்லுங்கப்பா. சீக்கிரம் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கோயில் பக்கத்துல இருக்கிற தர்மஸ்தாலால விட்டுட்டு வா. சரி. பெரியப்பா, நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரவா? அங்க வேலை எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். நாளையில இருந்து முழு பொறுப்பும் உனக்கு தானப்பா. போ அர்ஜுன், போய் ரெஸ்ட் எடு. எனக்கு எதுக்கு ரெஸ்ட் பெரியப்பா? அங்க போய் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு. அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு உனக்கு பொறுப்பு வந்திருக்கு இல்ல? நான் கிளம்பிட்டேன். எல்லாரும் அங்கேயே இருங்க. அர்ஜுன், இருடா, எங்க அப்பா கூப்பிடுறாரா? இரு. எங்கடா போற நீ? அப்பா நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏய், எங்க அண்ணன் வேணா நீ கொடுக்குற அல்வாவை சாப்பிடுவான். ஆனா நான் அப்படி இல்ல. என்னைக்கு நீ கோவில்ல போய் உண்மையா வேலை செய்ய போறியோ அன்னைக்கு சூரியன் மேற்கத்தான் உதிப்பான். உண்மையை சொல்லு, எங்க போற? அது அப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு, கூடவே பார்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா இது கடைசி. நாளையில இருந்து நான் எப்படி இருக்க போறேன்னு உங்களுக்கே தெரியல. பொறுப்பை கையில எடுத்ததுக்கு அப்புறம் என்னால குடிக்க முடியாதுல்ல. நான் இதை இன்னையோட முடிச்சிடறேன்ப்பா. இன்னைக்கு ராத்திரி தான் கடைசி பார்ட்டியா இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா. நான் போயிட்டு வந்துட்டோமாப்பா? இல்ல, அர்ஜுன், நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ராத்திரி நாம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மறுபடியும் நாம பழைய இடத்துக்கு போக வேண்டியது வரும். உன்னோட வீக்னஸ் நமக்கு பாதகமா அமைஞ்சிடும். எனக்கு தெரியும்ப்பா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஒண்ணும் ஆகாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ சின்ன வயசுத்தனமா நான் இது வரைக்கும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இனிமே தப்பு நடக்காம பாத்துக்கிறேன்ப்பா. நான் போயிட்டு வரட்டுமாப்பா? ஓ, ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்கப்பா? நீ யாரு கண்ணியாவது பட்டா அப்புறம் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். புரிஞ்சதா? புரிஞ்சுதுப்பா. இப்போ நான் போட்டுமா? எத்தனை தடவை தான் கேட்ப? சரி, போ. தேங்க்யூப்பா. வரேன்ப்பா.
என்னப்பா இது? இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்க? தூக்கம் வரல தேவா. என்னமோ தெரியல, மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னப்பா விஷயம்? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. நாளைக்கு காலையில நான் ரிட்டையர் ஆக போறேன்ல, அத நினைச்சுதான். ஐம் சாரி. இப்ப நான் உங்க பக்கத்துல இருக்கணும், அது ரொம்ப அவசியம்னு தெரியும். உங்க கூட இருந்து நான் உதவி செஞ்சு இந்த பரம்பரை மானத்தை நான் காப்பாத்தணும்னு தெரியும். ஆனா சாரி எல்லாம் எதுக்குப்பா கேட்கிற? யாரையும் எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். பொறுப்பை ஏத்துக்கிட்டு செய்யணும்னா அதுக்கு ஒரு முழுமையான மனசு இருக்கணும்ல. நம்ம பாரம்பரியம், நம்ம ட்ரஸ்ட், அதை சார்ந்து இருக்கிற நிறைய வேலைகள். நீ நாட்டை விட்டு போறதுனால எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இந்த வேலையை நான் யார்கிட்ட ஒப்படைச்சாலும் அவங்க ரொம்ப கவனமா நடந்துக்கணும். இந்த வேலையை பொறுப்புணர்ந்து செய்யணும். டிரைவர் கிட்ட சொல்லி வண்டியை ரெடி பண்ண சொல்லு. அப்பா, இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எங்க போறீங்கப்பா? நம்ம கோயிலுக்கு தான். உங்க அப்பாவோட ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போதே அந்த இடத்துக்கு தான். நாளைக்கு காலையில பூஜை நடக்க போதில்ல, போய் ஒரு எட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். இருங்கப்பா, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அர்ஜுன் அங்கதானே போயிருக்கான். நான் வரும்போது அவனோட திரும்பி வந்துடுறேன். இந்த குங்குமத்தை தவிர அவர் நினைவு என்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த நினைவோடையே என் வாழ்க்கை முழுக்க நான் ஓட்டிடுவேன். அவர் வெளிநாடு போறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை அவர் முகத்தை பார்த்துட்டா போதும். அவரோட அந்த முகம், அவரோட அந்த கண்கள், அதுல தெரியுற அந்த அன்பு, அவரோட பேச்சு எல்லாத்தையும் என் மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். கோயிலை கட்டும்போது தாத்தா ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. இந்த கோயில் செவரு கல்லால கட்டப்படல, பக்தர்களோட பிரார்த்தனையை வச்சு கட்டப்பட்டது. தேவா கிட்ட இந்த பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா தன்னுடைய எதிர்காலம் தான் முக்கியம்னு தேவா மறுத்துட்டான். அதனாலதான் இந்த பொறுப்பை வேற யார்கிட்டயோ ஒப்படைக்க வேண்டியதா போயிடுச்சு.
அநேகமா அர்ஜுன் இத சமாளிப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் அர்ஜுன் வேலையை முடிச்சுட்டு போயிருப்பானா என்ன? வாங்கடா வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வெளியில வாங்கடா. இதுதான் எனக்கு சொந்தமாக போற கோவில். ஒரு நாள் இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு ராத்திரி இல்ல இல்ல இல்ல, ஒரு ராத்திரி கூட இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் போனா போதும். அதுக்கப்புறம் இந்த சாம்ராஜ்யமே நாளிலிருந்து எனக்கு சொந்தமாயிடும். அர்ஜுனுக்கு தான் சொந்தம். ஐ ஆம் கோயிங் டு பி தி ஓனர். ஓனர். ஏய், என்னடா அது? எங்கடா என்னோட பீர் பாட்டில காணா? குடு அத. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த புரோகிதர் பரம்பரை என்னோட சின்ன குறிக்கோள் தான். நாளையில இருந்து அர்ஜுனுக்கு தான் சொந்தம். அர்ஜுனுக்கு தான். நாளையில இருந்து அர்ஜுன் மகா பண்டிதன் ஆயிடுவேன். என்னோட குறிக்கோள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். நான் என்ன ஆனாலும் சரி, இந்த குடி மட்டும் என்னை விட்டு போகாது. நாம இந்த கோயிலுக்கிட்ட இருந்து குடிக்க வேணாம், எல்லாரும் கொஞ்சம் தூரமா போய் குடிக்கலாம். சரியா? நான் யாரு? நான் தான் மகா பண்டிதர் அர்ஜுன். ஐ ஆம் த கிங். எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மகா பண்டிதர் அர்ஜுனுக்கு ஜெய். மகா பண்டிதர் அர்ஜுனுக்கு ஜெய். மகா பண்டிதர் அர்ஜுனுக்கு ஜெய். மகா பண்டிதர் அர்ஜுனுக்கு ஜெய். ஒவ்வொரு யாத்திரை தொடங்கும் போதும் இப்படி ஏதாவது குழப்பம் வரத்தான் செய்யும். நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? உன்னை மட்டும்தான் நம்புறேன். பக்தியில் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? நிறையவே இருக்கு. பிறகு எதற்கு அனைத்து முடிவையும் நீயே எடுக்கிறாய்? இப்போது சொல், நீ எங்கு போகப் போகிறாயா இல்லையா? ஆமா கண்ணா, நான் கண்டிப்பா போறேன். சரி கண்ணா, அவர் வெளிநாடு போறதுக்குள்ள நான் அவரை கண்டிப்பா ஒரு தடவை பார்த்தே தீருவேன். அங்கெல்லாம் இப்ப ரொம்ப குளிரா இருக்கும்ல, அதுக்காக உனக்கு நான் ஸ்வெட்டர்ல எடுத்து வைக்கிறேன். நீ 4 வருஷம் எப்படியும் அங்கதான் இருக்க போறேன்னு எனக்கு தெரியும். முதல்ல தனியா இருந்த, மனசு இருந்தா வீட்டுக்கு வருவ, மனசு இல்லைன்னா வீட்டுக்கு வர மாட்ட. ஆனா இப்ப அப்படி இல்ல, சின்ன மருமக உன் கூட வர. அவளை பாத்துக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான், வாழ்க்கையில எல்லாமே மாறி போயிடும். முதல்ல இருந்த மாதிரியே இனிமேயும் இருக்க முடியாது. புரியுதா? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா என்ன? ஒண்ணு இல்ல பாட்டிமா, என்னாச்சு? நீ எதையும் யோசிக்கிற போல இருக்க, தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன்ல, அதை பத்தி தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நான் உங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன்.
மிஸ் பண்றது நீ மட்டும் இல்ல, நானும் தான். நீ என் கூடயே இருப்பேன்னு நினைச்ச. திடீர்னு ஊருக்கு போறேன்னு கிளம்பிட்ட. இனிமே எது சரி எது தப்புங்கிற முடிவெல்லாம் நீயே தான் எடுக்கணும். ஜாக்கிரதையா இருப்பா. சின்ன மருமக எங்க? அவ உங்க அம்மா அப்பாவை பார்க்க போயிருக்கா, தர்மசாலாவுக்கு. நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். இதுக்கப்புறம் என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல. உங்க 2 பேருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியணும்ல. முக்கியமா உனக்கு தான் நான் அதை சொல்லிக் கொடுக்கணும். நான் அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப வந்துருவேன். அதுக்குள்ள நீ எந்த திருவிளையாடலும் பண்ணாம அவரை நான் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இதுல பாதுஷா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அங்க எல்லார் முன்னாடி எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு தைரியம் வரல. நீ புகுந்த வீடு ரொம்ப பெரிய இடம். அவங்க இந்த பலகாரம் எல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. அதோட இத நான் உனக்காக ரொம்ப ஆசையா பண்ணி கொண்டு வந்தேன். நீ போகும்போது இதை எடுத்துட்டு போவேல்ல? அம்மா, அமெரிக்கா போகும்போது இதெல்லாம் வேணுமா என்ன? இல்லம்மா, நீ இதை எடுத்துட்டு போக யோசிச்சேனா அங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் உனக்கு அங்க கண்டிப்பா தேவைப்படும். இத பாரு, நான் உனக்காக உனக்கு பிடிச்ச கலர்ல புடவை வாங்கிட்டு வந்தேன். அம்மா, அங்க போனா இதெல்லாம் தேவையே படாது.